அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, அந்த வீட்டுக்கு மேலே பாருங்கள் லைன் கம்பி தெரியுதா? அந்த லைன் கம்பியில் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு போயிருக்காரு. அவர் விழுந்தோடனே அவர் ஒய்ஃபும் போயிருக்காங்க. 2 பேருமே ஸ்பாட்லேயே காலி ஆகிட்டாங்க. இந்தமாரி வீட்டுக்கு எதுக்க நமக்கு லைன் போணுச்சுன்னா ஈபியில் நம்ம சொன்னோம்னா காசு கொடுத்து அந்த நம்ம சர்வீஸ் பைப்பு இருக்குது பாருங்கள், பைப்பு போட்டு கொடுப்பாங்க. அதாவது கரண்டில் மட்டும் எர்த்தில் எண்ணெய் விட்டுட்டு போடலாம். இந்தமாரி ஒரு யார் வீட்டுக்காவது எதுக்க போணுச்சுன்னா இந்தமாரி போடுங்க. ரொம்ப கிட்டக்க இருந்துச்சுன்னா இந்தமாரி வீடுகளை கட்டாதீங்க. அதுக்கு ஒரு 2 மீட்டர் என்னமோ ஒரு கேப் இருக்கணும். அந்த கேப்பில் விட்டுட்டு தான் கட்டணும். என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் கூட இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு மீட்டர் அளவுக்கு. ரொம்ப வருத்தமான செய்தி. அவருக்கு 30 வயசு, அந்த அம்மாவுக்கு 28 வயசு. நம்ம வேதாரண்யம் தாலுக்காவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2 பேரும் ஸ்பாட்லேயே காலி. ரொம்ப வருத்தமான செய்தி. யார் வீட்லையாவது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈபியில் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை போட்டு கொடுப்பாங்க. கரண்டு இந்தமாரி லைன் வீட்டுக்கு எதுக்க போணுச்சுன்னா கட்டாயம் இது எல்லாருமே போடுங்க. இந்த இதை இப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இந்தமாரி சம்பவம் நடந்திருக்கு பாருங்கள். பக்கத்தில் பிள்ளைங்க விளையாண்டா ஒரு பைப்பு கைப்பை விட்டால் கூட ஒரு கம்பியை போட்டுச்சுன்னா கூட அப்படியே பிரச்சனை ஆகிடும். மேலே கீழே ஏறிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இப்படியெல்லாம் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதுக்கு சர்வீஸ் பைப்பு நம்ம போடலாம். ஈபியில் பணம் போட்டோம்னா ஒரு சர்வீஸ் பைப்பு குழாயை வெட்டி அவங்க போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுத்து இந்த பக்கம் டேப் ரோவில் போட்டுட்டு அந்த பைப்பு அந்த பக்கம் போகாது. பெரிய லைன்லேயே போடலாம். நம்ம அந்த பைப்பு போகாது.